வணக்கம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் உங்கள் நல்லாதரவையும் நம்பிக்கையும் பெற்று நம்ம மாநிலத்துக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்று 3 ஆண்டு நிறைவு பெற்று 4வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற நாள் மே 7. இந்த 3 ஆண்டு காலத்தில் நான் செஞ்சு கொடுத்த சாதனைகள், திட்டங்கள், நன்மைகள் என்னென்னு தினந்தோறும் பயனடைந்த மக்களின் முகங்களில் இருக்கும் மகிழ்ச்சியே சாட்சி. திராவிட மாடல் அரசு செஞ்சு கொடுத்த திட்டங்களை நான் சொல்கிறத விட பயனடைஞ்ச மக்கள் சொல்கிறது தான் உண்மையான பாராட்டு. ஸ்டாலின் என்றால் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு சொன்னார் எங்களை எல்லாம் ஆளாக்கிய அன்பு தலைவர் கலைஞர். இந்த 3 ஆண்டு காலத்தில் ஸ்டாலின் என்றால் செயல் செயல் செயல்னு நிரூபித்து காட்டியிருக்கிறார். எப்பவும் நான் சொல்கிறது இது எனது அரசு அல்ல, நமது அரசு. அந்த வகையில் நமது அரசு 4வது ஆண்டில் அடியெடுத்து வைக்குது. நாடும் மாநிலமும் பயனுற என்னாலும் நான் உழைப்பேன்னு உறுதியேற்று ஆட்சி பயணத்தை உங்கள் வாழ்த்துக்களுடன் தொடர்வேன். மக்கள் தேர்ந்தெடுத்தது திமுக. திமுக 3 வருடம் ஆட்சியில் இருக்கு. எல்லாம் நல்லது பண்ணாங்களா? இல்ல. இவெல்லாம் கெட்டதே பண்ணாங்களா? இல்ல. சரிசமமா நல்லது பண்ணாங்களா? அதுவும் இல்லை. நல்லது என்ன பண்ணாங்க? காலை பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், உணவு திட்டம். மதிய உணவுக்கு முன்னாடி குழந்தைங்க பட்னியா இருக்கக்கூடாதுன்னு பிரேக்ஃபாஸ்ட் கொண்டாந்தாங்க பாருங்க. அது பாராட்டுறதுக்கு. ஏன்னா பள்ளிக்கூடம் போற குழந்தைங்க 1 மணி வரைக்கும் பட்னியா இருக்க முடியாது. அது என்ன குறை சொன்னா கூட அந்த திட்டத்தினால் ஏழைகள் பலனடைவெல்லாம் தான் நான் பார்ப்பேன். ஸ்டாலின் கொண்டு வந்தாரா, எடப்பாடி கொண்டு வந்தாரா, கனிமொழி கொண்டு வந்தாரா, உதயநிதி கொண்டு வந்தாலும் பார்க்க மாட்டேன். திட்டங்கள் மக்களுக்கு போறதா, குறைபாடு இருக்கலாம், அது இல்லைன்னு. மாணவர்கள் போன உடனே பிரேக்ஃபாஸ்ட், காலை சிற்றுண்டி சாப்பிடுறது, வயிறு நிரம்பி. காமராஜர்கிட்ட போய் சொன்னாங்களாம், பசங்களாம் ஏன் படிக்க வர மாட்டேன்னா, படிப்பு அமைச்சா எப்படி வேலை செய்யுது, எப்படி சாப்பிடுறது, சாப்பாடு இல்லையே. மதிய உணவு கொண்டு வந்தார் காமராஜர். அது எம்ஜிஆர் டெவலப் பண்ணார், கலைஞர் டெவலப் பண்ணார். ஸ்டாலின் ஒரு படி மேல போய் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தார். இது கண்டிப்பா பாராட்டப்பட வேண்டிய விஷயம். மனமாச்சரியம் என்ன வேணா இருக்கலாம். அப்புறம் ஃபால்ட்டுக்கு வரேன். 2வது இலவச பஸ்களுக்கு பெண்கள். எங்க வீட்டு சர்வன் மெய்டெல்லாம் 3000 4000 சம்பளம் வாங்குறாங்க. அதுக்கு மேல சம்பளம் கிடையாது. 2 வீடு பண்ணா 6000 வாங்குவாங்க. அதுல 1000 ரூபாய் பஸ் ஃபேருக்கே போயிட்டு இருந்தது. எங்கேயோ வீடு, எங்கேயோ வேலை செய்யற இடம், கூலி வேலைக்கு போற பொண்ணுங்க பஸ் ஃபேர் கொடுத்துட்டு வந்தாங்க. இப்போ இலவச பஸ்ன்னா அந்த 1000 ரூபாய் அவங்களுக்கு மிச்சமாகுது. அந்த குடும்பத்தில் ஏதாவது சாப்பாடு வாங்கி போடலாம். அதுவும் பாராட்டப்பட்டது. எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுத்தாங்களா? இல்லை. பாதி பேருக்கு வரல, பாதி பேருக்கு வந்திருக்கு. குளறுபடி. இந்த 1000 ரூபாய் ஸ்கீம்ல திமுக தப்பு பண்ணிச்சு. ஏன்னா இது தெரியும் திமுகவுக்கு, எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறது நடக்காத காரியம். இப்ப 1000 ரூபாய் கொடுக்காதவன்னா ஏத்து ஓட்டு போட போறான். 1000 ரூபாய் கொடுத்தவன் கண்டிப்பா ஓட்டு போடுவானான்னு தெரியாது. வீட்டுல படுத்து தூங்கிட்டாங்கன்னா போச்சு. சோ இந்த 1000 ரூபாய் ஸ்கீமை வேற மாதிரி கொண்டு போயிடும். அது கொஞ்சம் பிளானிங் வேணும் முதல். 2வது பொற்கால ஆட்சின்னு சொல்றது நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இந்த கவர்மெண்ட் கிட்ட இருந்து மக்கள் அதிகமா எதிர்பார்த்தாங்க. நிறைய ஸ்டாலின் முதல் தடவை முதலமைச்சரா வரார். கலைஞர் 2-3 தடவை 10 தடவை இருந்திருக்கார் முதலமைச்சரா. ஸ்டாலின் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது மக்களிடம் எதிர்பார்ப்பு அதிகமா இருந்தது. அந்த எதிர்பார்ப்புக்கு எதிர் நடந்தீங்களா? இல்ல. ஏகப்பட்ட குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல ப்ராப்ளம், ஹேண்ட்லிங் இஷ்யூஸ், வேங்க வயல் இன்னும் சால்வ் பண்ண முடியல. என்ன நம்ம கவர்மெண்ட் நடத்துறோம்? அது எதிர்கட்சி தான் சொல்லுவாங்க. நீங்க யாரை காப்பாத்துறதுக்கு இதை பண்றீங்க? நம்ம பொள்ளாச்சி மேட்டர்ல சொன்னோம், ஏடிஎம்கேல கவர்மெண்ட் காப்பாத்துது எல்லாரையும் எல்லாம் விட்டோன்னு. நம்ம என்ன பண்றோம்? அதிமுக சொன்ன அதே குற்றச்சாட்டு, அதே வீரர்கள் நம்ம மீது பாயுதே. அது உடனே இந்த முடிவு எடுக்கலையே. இது திருமாவளவனும் சைலண்ட் ஆயிட்டார், சைலண்ட் மோட்ல போயிட்டார். ஏன்னா அவர் 2 சீட் கிடைக்கணும். சோ மக்களுக்கு என்ன நல்லது நடந்தது? நியாயம் நீதி கிடைக்கல. ஆவின்ல வீடு. நீங்க மந்திரியை மாத்தா மட்டும் போறாது, கொள்கையை மாத்தணும்.
நாசரை தூக்கிட்டு மனோ தங்கராஜ் போட்டா ஊழல் போயிடுமா? இல்ல, அங்க ஊழல் பெருச்சாளிகள் ஏகப்பட்ட பேர் இருக்குது. ஆவியினோட குவாலிட்டி குறைக்கிறீங்க. இப்ப வெள்ளை கலர், பச்சை கலர், பச்சை கலர், நீல கலர், ஊர்ல இருக்கிற அத்தனை ரெயின்போ கலர் போட்டா கூட வேலைக்காக மாட்டேங்குது. அது எப்படிப்பட்ட ப்ராடக்ட் கம்பெனி? அது அமுல் மாதிரி வர வேண்டிய கம்பெனி. ஒரு காலத்துல கொடி கட்டி பாடுறது, ஆவின் பாடுறது இல்லாத தெருவே சென்னையில் இல்லைன்றது இப்ப க்ஷீணமாகி போச்சு. அதுல எல்லாம் உருவிட்டீங்க. உருவியா லஞ்சம் ஊழல்கள் பெருத்து போய் வேலை வேண்டாம், அதுக்கு வேலை கொடுத்து வேலையை நான் ஆவின் ஆபீஸ் போனா பார்ப்பேன், பாதி ப்ராடக்ட் கிடைக்காது. அவுட்லெட்ல என்ன கேட்டாலும் இல்லைம்பாங்க, சப்ளை வரலம்பாங்க. அப்ப எதுக்கு நடத்துறீங்க? கோவம் மட்டும் பண்ணக்கூடாது, ஆவின் இம்ப்ரூவ் பண்ணும். போதை பொருள் அதிகமாச்சுன்னு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் கட்டுரை எழுதினேன். அப்ப மயிலாப்பூர் தீஷா மிட்டல் என் மேல வழக்கு போட்டாங்க. அந்த கோவம் வந்துச்சு. மயிலாப்பூர்ல போதை பொருளே கிடையாது, எங்கூட வரியான்னு கேட்டாங்க. நீங்க எங்கூட வரீங்களா? நான் கூட்டின்னு போறேன், சென்ட் ஜான் ஸ்கூல் கூட்டின்னு போறேன், சென்னாடு வித்தியாசம் கூட்டின்னு போறேன், எவன் வைக்கிறான்னு காட்டுறீங்களான்னு சேலஞ்ச் பண்ணேன். அந்த அப்புறம் டிரான்ஸ்ஃபர் ஆகி போச்சு, இவன் பொய் வழக்கெல்லாம் போட்டுச்சு. அப்பவே நான் சொன்னேன், போதை பொருள் பழத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க, ஜாகிரதையா இருங்கன்னு. இப்ப தலைக்கு மீறி போச்சுங்க. ஜாபர் சாதிக்கு வந்து எல்லா உலகத்தை வாங்கிட்டாரு. அரசாங்கத்தையே வாங்குறாரு, கவர்மெண்ட் வாங்குறாரு, பார்ட்டியை வாங்குறாரு, எதிர்கட்சியை வாங்குறாரு, எல்லாரையும் வாங்குறாரு. இது மக்களுக்கு செய்யப்படும் துரோகம். கலைஞர் மேல என்னதான் குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டு வச்சா கூட எல்லாத்தையும் மறந்துடலாம். இந்த சாராயத்தை கொண்டு வந்ததை பாதி பேர் மறக்க மாட்டாங்க, காங்கிரஸ்காரங்களாம். ஆனா காங்கிரஸ்காரங்க மானங்கட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். காந்தியோட கொள்கை சாராயம் கூடாதுங்கிறது, காமராஜரோட கொள்கை சாராயம் கூடாதுங்கிறது, ராஜாஜியோட கொள்கை சாராயம் கூடாதுங்கிறது. ராஜாஜி காலை பிடிச்சி கதறினார், கலைஞர் கேட்கல. சாராயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு தலைமுறை அழிச்சார். நீங்க தயவு செய்து போதை மருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு தலைமுறை அழிக்காதீங்க தான் தாழ்மையான வேண்டுகோள். கடும் நடவடிக்கை எடுங்க. கட்சிக்காரன் தப்பு பண்ணா தூக்கி போடுங்க. ஆகவே போதைப் பொருள்ல வந்து நம்ம தவறிட்டோம் தான் தோன்றுது. அந்த மாதிரி குண்டு வெடிப்பு, தீவிரவாதம் இதெல்லாம் வந்து கடந்து போற விஷயம் இல்லை. மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்கணும்னா எல்லா தரப்பு மக்களும் நிம்மதியா இருக்கும். நீங்க ஒரு தரப்பு மக்களுக்கு மட்டும் ஃபேவரபிளா இருந்துன்னு ஒரு தரப்புக்கு மக்கள் மட்டும் வாழ்த்து தெரிவிச்சு இன்னொரு தரப்பு மக்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கலன்னா அந்த மனத்தை புண்படாதா? உங்ககிட்ட ஒரு வாழ்த்து எதிர்பார்க்கறாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்றீங்க, மற்றவங்க மனசு புண்படக்கூடாதுன்னு தீவிரவாதமே இல்லைன்றீங்க. மற்றவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ண கத்துக்கணும். பரிசு தொகுப்புலையும் ஊழல் நடந்திருக்கு, அது நீங்களே ஒத்துக்கினீங்க. எம்எல்ஏக்கெல்லாம் பண்ற ஆட்டங்கள் களவு கடந்து போகுது. ஒருத்தர் கொலை பண்றாரு, ஒருத்தர் வன்முறை பண்றாரு, தலித் சிறுமியை அடிக்கிறாரு, கட்சி வச்சு அடிக்கிறாரு. ஏன் கலைஞருக்கு போது கட்டுக்குப்பா வச்சிருந்தார், பெண்ட நூத்துவர். உங்ககிட்ட அந்த கண்டிப்பை நாங்க எதிர்பார்க்கிறோம்.